ஜக்கி வாசுதேவ் ஒரு பக்கா கிரிமினல், கொலைகள் செய்தவர். காட்டின் யானை வழித்தடங்களை எல்லாம் மறித்து இன்றைக்கி ஈசா மையம்னு சொல்லிட்டு கட்டி வச்சுக்கிட்டு பல பல பெண்களின் வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கிறவர். அத்தகைய ஒரு ஈசா மையத்துக்கு ராஜ்நாத் சிங் நேரடியாக இதுக்கு முன்னாடி மோடி அவர் திறந்து வைக்கிறாரு. ராஜ்நாத் சிங் வராரு, முப்படை தளபதிகள் அங்கே விருது வாங்குகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஜக்கி வாசுதேவ் யாருங்கிறத நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் மிக அருமையாக எடுத்து வைக்கிறார் பாருங்கள். அவருடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இந்த மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்குது, ஏன்னா இது மத்திய அரசுடைய சம்மந்தப்பட்டது. மோடியும் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் இப்போ முப்படை தளபதிகளும் வரிசையாக அங்கே டான்ஸ் ஆடிட்டு போனாங்கன்னாக்க எந்த அதிகாரியாவது அங்கே போய் மேல்முறையீடு நடவடிக்கை எடுக்க மனசு வருமா அவர்களுக்கு? பாருங்கள். ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான்? ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி? சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம், இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள், இவங்கெல்லாம் லீச்சஸ், இவங்கெல்லாம் பாரசைட்ஸ். அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ், அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற பாரசைட். ஏன் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஜக்கி வாசுதேவ் பெங்களூர்ல இருக்கும்போது தானே மர்மமாக மனைவி மறைந்தார். ஜக்கி வாசுதேவும் தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு? ஜக்கி வாசுதேவ் மதுரைக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேல பற்று இருக்கு, இல்ல அவ்வளோ அக்கறை இருக்கு? ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு உத்தரகாண்ட் கோயில் மேலேயும் குஜராத் கோயில் மேலேயும் ஏன் பற்று இல்லை? அங்கெல்லாம் அரசாங்கம் எடுத்தா இது வாய் திறக்க மாட்டாரா? தமிழ்நாட்டுல சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி, வனத்துறையில ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்தா அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா? என்னங்க பேசுறீங்க? நான் சொல்ற சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா பவுண்டேஷன் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்குன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. நாங்க எதுவுமே பண்ணல. தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி எக்ஸப்ட் அனுப்புறேன். தணிக்கை குழு இந்த உண்மைகளை எல்லாம் ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு தில் வேணும். அறிக்கையில் இருக்குது. தணிக்கை குழு தமிழ்நாடு தணிக்கை குழு கிடையாது, மத்திய தணிக்கை குழு. What am I to do? Will I believe the central audit or will I believe a crook and a charlatan who has done so many wild things? இப்ப ஏன் கர்நாடகா கோர்ட் கேக்குது எங்க 1000 கோடி போகுதுன்னு? அதனால பிரைவேட்டா பப்ளிக்கான்றதுனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தா ஜக்கி சொல்லணும், நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன், நான் 11,000 கோயில்களில் நான் திருடின பல ஆயிரம் கோடி, கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாம போச்சு ராலி ஃபார் ரிவர்ஸ். ஜக்கி வாசுதேவ் வக்கிருந்தா